ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்கலாம். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியுள்ள முக்கியமான புதிய விதிமுறைகள் இந்த தகவல் விளக்குகிறது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் அட்டைதாரர்கள் தங்களுடைய விவரங்களை சரிபார்க்க வேண்டியது அவசியமாகும். போலியான குடும்ப அட்டைகளை ஒழித்து தகுதியுள்ள ஏழை விவசாயிகளுக்கு சரியான முறையில் உணவுப் பொருட்கள் கிடைத்ததை உற்பத்தி செய்ய இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டவர்களின் அட்டைகள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும், இதன் மூலம் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் மக்கள் எங்கு வேண்டுமானாலும் பயன்பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையினால் இந்த மாற்றங்கள் ரேஷன் விநியோகத்தின் மேல் உள்ள முறைகேடுகளை தவிர்த்து அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை சரி செய்ய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மேலும் பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் தங்கு தடையின்றி சென்றடையவும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறது. சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்சமயம் வந்திருக்க அந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்ததுதான் நான் சொல்ல போறேன். சில ரேஷன் அட்டைகள் இனி வரும் காலங்கள்ல செல்லாது அப்படின்ற மாதிரி குறிப்பா சொல்லியிருக்காங்க. யாருக்கு இது நன்மை பயக்கும், யாருக்கு இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான 3 அப்டேட்டுக்கு பற்றி தான் நான் சொல்ல போறேன். சோ ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னு தான் 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை நீக்கம் செஞ்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு இறுதி வரை நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளது. 20,000 கோடி இழப்பு இதனால தடுப்பு தடுக்கப்பட்டிருக்கு. போலி அட்டைகளால் அரசுக்கு சுமார் 20,000 கோடி நிதி இழப்பு ஏற்படுவதை இதை தடுத்திருக்கு. சோ தகுதியுள்ள பயனாளர்களுக்கு முன்னுரிமை, தவறாம வருமான விவரங்கள் மற்றும் ஒரே நபர் பல அட்டைகள் வைத்திருப்பதை தவிர்த்து உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு சலுகைகள் சென்றடைவதை இது முயற்சி செய்து அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. சோ இதனாலதாங்க தற்சமயம் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சோ இப்ப அட்டைதாரர்கள் இது செயலிழக்காம இருக்கணும்னா சில விதிமுறைகளை பின்பற்றணும். அதுல இகேஒய்சி அனைத்து அட்டைதாரர்களும் பயோமெட்ரிக் கைரேகை 3 அந்த முறை மூலம் விவரங்களை சரிபார்ப்பது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் இணைப்பும் கண்டிப்பா இணைச்சி ஆகணும். ரேஷன் அட்டையுடன் ஆதார இணைப்பு தற்பொழுது மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டா கருதப்படுதுங்க. சோ ஆதார் இணைக்கப்படவில்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்க ரேஷன் அட்டை நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நாடு ஒரே திட்டம் ரேஷன் அட்டை திட்டத்தின் மூலம் தமிழக மக்கள் மற்றும் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் இருந்து வேண்டுமானாலும் தங்கள் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் வாங்க முடியும். சோ காலக்கெடு அப்படின்றத இவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதியோட முடிகிறது. இந்த 3 முக்கிய மாற்றங்களையும் மார்ச் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் அட்டைதாரர்கள் அப்டேட் செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா அட்டைகள் பாத்தீங்கன்னா ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்திற்குள் அப்டேட் செய்யப்படாத ரேஷன் அட்டைகள் செல்லத்தக்கதாக அறிவிக்கப்படுது அல்லது ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா டிஜிட்டல் விநியோகம் இனி வரும் காலங்களில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் முழுமையாக டிஜிட்டல் விநியோகத்தின் மூலம் உங்களுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க மக்களே. சோ இதுதான் தற்சமயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில முக்கியமான அப்டேட் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் அங்கங்க ஏத்திட்டு இருக்காங்க. மத்திய அரசு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் வர்த்தகம் கொடுக்குறாங்க. PM கிசான்ல ஒரு 6,000, உர மானியம் ஒரு 3,000, கேஸ் மானியம் ஒரு 3,000, இப்படி 12,000. தமிழக அரசு ஒரு மானியம் பாத்தீங்கன்னா 5,000, மொத்தம் 17,000 ரூபாய் மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு தற்சமயம் வர இருக்கு. ரெடி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.